Hello friends, welcome to Sri Car Trainers, professional personalized car training services in Chennai at your doorstep. Viewers, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஃப்ரண்ட் பர்பெண்டிகுலர் பார்க்கிங் அண்ட் ரிவர்ஸ் பர்பெண்டிகுலர் பார்க்கிங் டாஸ்க்கு கவர் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஸ்டூடெண்ட்டோட பார்க்கிங் ஸ்லாட்டு இந்த பார்க்கிங் ஸ்லாட்டில் தான் அவர் பார்க் பண்ண போகிறாரு. ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது ஃப்ரண்ட் பர்பெண்டிகுலர் பார்க்கிங். இதோட பேசிக் மெத்தடாலஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வெஹிக்கிளை வந்து வைடராக ப்ளேஸ் பண்ணிக்கணும். நம்ம பார்க்கிங் ஸ்லாட்லேருந்து இப்போ நம்ம பார்க்கிங் ஸ்லாட் ரைட்டில் இருக்க அப்படின்னா லெஃப்ட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கணும். செகண்ட் ஸ்டெப், நம்மளோட மிரர் வந்து கரெக்டாக ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு ஈக்குவலாக வரும்போது ஸ்டாப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் ரைட்டு, ஃபார்வர்ட், ஸ்டாப், டர்ன் கம்ப்ளீட் ஆப்போசிட் சைட் அண்ட் கோ ரிவர்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெஹிக்கிள் அலைன் ஆகிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நம்ம ஃப்ரேமை கரெக்டாக கால்குலேட் பண்ணி தான் மூவ்மெண்ட் கொடுக்கணும். இப்போ இங்கே லெஃப்ட்டில் நீங்கள் பார்க்குறீங்க, இட் வாஸ் வெரி க்ளோஸ். ஸோ அப்படி நம்ம போகும்போது லெஃப்ட் சைடும் பார்த்துக்கணும், ரைட் சைடு இந்த பில்லரும் பார்த்துக்கணும். நம்ம ஸ்டூடெண்ட் ஓன் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள் ஹோண்டா சிட்டி செடான் செக்மெண்ட். ஸோ இந்த லென்த்தி வெஹிக்கிளை கரெக்டாக இந்த பார்க்கிங் ஸ்லாட்டுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணும்போது நம்ம சைட்ஸ் ஆஃப் த வெஹிக்கிளை ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கான்றதை பார்த்துட்டு தான் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஆனால் அலைன்மெண்ட் ரொம்ப முக்கியம். நம்ம உள்ளே ப்ளேஸ் பண்ணும்போது வெஹிக்கிளை ஸ்ட்ரைட்டாக அலைன் பண்ணிட்டு தான் உள்ளே ப்ளேஸ் பண்ணணுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ஃப்ளாட்டோட அமைப்பு இங்கே வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ தட் அட்மோஸ்ட் ரைட்டில் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தது வெஹிக்கிளை உள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட் பர்பெண்டிகுலர் பார்க்கிங்கில். டேக்கிங் அவுட் த வெஹிக்கிள் ஃப்ரம் த பார்க்கிங் ஸ்லாட். இப்போ இந்த மாதிரி பார்க்கிங்லேருந்து நம்ம வெளியில் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது, நம்ம எந்த சைடு க்ளோஸாக இருக்குமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் வரணும். அதாவது இப்போ நம்ம இங்கே ரைட்டில் க்ளோஸாக இருக்கும், இங்கே நம்ம எப்படி வெளில போக போகிறோம்னா எக்ஸிட் வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ இங்கே நம்ம கம்ப்ளீட்டாக லெஃப்ட் திருப்பி ரிவர்ஸ் வரும்போது என்ன ஆகும்னா ரியர் வந்து லெஃப்ட்டில் போகும் இந்த சைடு, ஃப்ரண்ட்டு ரைட்டில் இந்த பில்லரில் இடிச்சிடும். ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறது, இங்கே வெளியில் எடுக்கும்போது உள்ளே ப்ளேஸ் பண்ணும்போது ரைட்டில் ஒட்டி விட்டுட்டாரு, வெளியில் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் ரிவர்ஸ் வந்துட்டு நம்மளோட வெஹிக்கிளில் லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ரிவர்ஸ் வருவார். ரிவர்ஸ் வரும்போது அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே லெஃப்ட் மிரர், ரைட் மிரர் அண்ட் கேமரா மூணுமே பார்க்கணும். இந்த அலைன்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு ரைட்டில் ஸ்பேஸ் கிடச்சிருச்சு. வியூவர்ஸ், இந்த இடத்துல நம்ம ரியர் போர்ஷன் கரெக்டாக இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது இந்த செவரோட விளிம்புக்கு வரும்போது நம்ம திருப்ப ஆரம்பிச்சிடலாம். நம்ம இப்போ ரைட்டில் மூவ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால கம்ப்ளீட்டாக லெஃப்ட் திருப்போம் ரிவர்ஸில். நம்ம ரிவர்ஸ் பொறுத்த மட்டில் நம்ம எந்த சைடு திருப்புறோமோ ரியர் அந்த சைடு போகும், ஃப்ரண்ட் ஆப்போசிட் சைடில் ஃபேஸ் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், நம்மளோட ஃப்ரண்ட் பானட் அந்த பில்லருக்கு க்ளோஸாக இல்லை, பிகாஸ் நம்ம வெஹிக்கிள் நம்ம லெஃப்ட்டில் அலைன் பண்ணிட்டோம். ஆல்ரெடி அவர் ஒரு மிஸ்டேக் பண்ணதுனால தான் இந்த இடத்துல ஸ்லைட்டாக டச் ஆகிருக்கு அந்த பில்லரில். ஸோ நம்ம ட்ரைனிங்கில் அதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். ஸோ கம்ப்ளீட் ரைட்டு, அகெயின் மூவ் ஃபார்வர்ட். இந்த மாதிரி டைட் பார்க்கிங் ஸ்பேஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா டிரைவிங் தெரிஞ்சவங்க யாரானோ பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த வீடியோ மட்டும் பார்த்து தனியாக ட்ரை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது இதே ஸ்லாட்டில் ரிவர்ஸ் பார்க்கிங். டாஸ்க் நம்பர் 2, பர்பெண்டிகுலர் ரிவர்ஸ் பார்க்கிங். இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் எப்படி பார்க் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இந்த ஸ்பேஸில் நம்ம ஸ்டூடெண்ட்டு ரிவர்ஸ் டைரக்ஷனில் பார்க் பண்ண போகிறாரு. அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, பிளேஸ் யுவர் வெஹிக்கிள் க்ளோசர் டு த பார்க்கிங் ஸ்லாட். அதாவது நம்ம பார்க்கிங் ஸ்லாட் எங்கே இருக்கோ அதுக்கு க்ளோஸராக நம்ம நிப்பாட்டிக்கணும். லாஸ்ட் டைம் வைடராக வந்தார், இந்த வாட்டி க்ளோஸாக வருவார். செகண்ட் ஸ்டெப்பு, அவரோட ரியர் போர்ஷன் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இதில் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட்ன்றது இந்த வாலோட எட்ஜு தான். நம்ம பார்க்கிங் ஸ்லாட் எந்த சைடில் இருக்கோ அந்த சைடு ரிவர்ஸில் நம்ம திருப்பணும். இப்போ அவருக்கு ரைட் சைடில் இருக்குது, ஸோ கம்ப்ளீட் ரைட்டு ரிவர்ஸ். ஸோ நம்ம வெஹிக்கிளோட பாதி பாடி கரெக்டாக நம்ம பார்க்கிங் ஸ்லாட்டோட என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அகைன் டர்ன் கம்ப்ளீட் ஆப்போசிட் சைட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். ஃப்ரண்ட்டில் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால அவரால் எவ்வளோ எக்ஸ்டெண்டாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோதான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். அகைன் கம்ப்ளீட் ரைட், கோ ரிவர்ஸ். ஸோ இந்த அலைன்மெண்ட்டை 3 times அவர் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து கரெக்டாக இந்த ஸ்பேஸ்க்குள்ளே அலைன் ஆகி
என்டர் ஆக முடியும். கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் ஈச் அண்ட் எவ்ரி மூவ்மெண்ட் கொடுக்கணுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் ரிவர்ஸ் வரும்போது அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே லெஃப்ட் அண்ட் ரைட் மிரரில் இருக்கணும். எந்த ஒரு பார்க்கிங் ஸ்லாட்குள்ளே பார்க் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வெஹிக்கிள் அவர் ஸ்ட்ரைட்டாக அலைன் பண்ணிட்டு தான் உள்ள பார்க்கிங் உள்ள என்டர் பண்ணணுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே அவருக்கு லெஃப்டில் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அந்த பில்லருக்கு. ஸோ லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டு திருப்பிட்டு ஸ்ட்ரைட் பண்ணி அகைன் லெஃப்ட் திருப்பி வெஹிக்கிள் அலைன் பண்ணிவிட்டு உள்ளே கொண்டு வரணும். அண்ட் இந்த பார்க்கிங் வந்து ஜஸ்ட் ஒன் ஷாட்டில் அவங்க பண்ணுறது கிடையாது. ஒரு பிகினரை இந்த மாதிரி டைட் பார்க்கிங் ஸ்பேஸில் பண்ண வைக்கணும்னா மோர் தேன் 15 டைம்ஸ் நம்ம அவங்கள ப்ராக்டிஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட எஃபர்ட் போட்டதுக்கப்புறம் தான் இந்த ரிசல்ட் நீங்கள் பார்க்குறீங்க வியூவர்ஸ். சிட்டி கார் ட்ரைனர்ஸ் பொறுத்த மட்டில் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்டு அவங்களே தனியாக நம்ம இருக்கும்போது இந்த மாதிரி டஃப்பான பார்க்கிங் ஸ்பேசஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் டாஸ்க்கே மூவ் பண்ணுவோம். இப்போ ஃப்ரண்ட் பார்க்கிங்கில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அலைன்மெண்ட் இருக்குது. இங்கேயும் ஸ்பேஸ் கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல எக்ஸலண்ட்டான ஸ்பேஸ் லீவ் பண்ணியிருக்காரு. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்ககிட்ட வெஹிக்கிள் இருந்ததுன்னா வித்தவுட் எனி கண்ட்ரோல்ஸ் உங்களோட வெஹிக்கிள் வந்து உங்கள் லொக்கேஷன் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். ஆல்வேஸ் நீட் யூர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நைபர்ஸ் டிரைவிங் கற்றுக்கணும்னா சிட்டி கார் ட்ரைனர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.